Morning students. Today I am going to teach about Boolean algebra. So நம்ம வந்து செகண்ட் சாப்டரில் பார்ட் 1 நம்பர் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பூலியன் அல்ஜிப்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். பூலியன் அல்ஜிப்ரா இஸ் ஏ மேத்தமெட்டிக்கல் டிசிப்ளின் that is used for designing digital circuits in a digital computers. ஸோ பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்றது நமக்கு தெரியும். நீங்கள் மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதோடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸில் டிஜிட்டல் சர்க்யூட்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக ஸோ இந்த பூலியன் அல்ஜிப்ராவை நாம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம். It describes the relation between inputs and outputs of a digital circuits. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டிஜிட்டல் சர்க்யூட்ஸில் உள்ள இன்புட்ஸ் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் டெஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ த நேம் பூலியன் அல்ஜிப்ரா ஹேஸ் பீன் கிவன் இன் ஹானர் ஆஃப் அன் இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் பூல் who proposed the basic principle of this algebra. ஸோ இந்த பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு ஏன் வந்து இதுக்கு நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் பூல் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ஸோ இந்த பூலியன் அல்ஜிப்ரா வந்து அவர் தான் வந்து டிசைன் பண்ணார். ஸோ அதனால் அவருடைய நேமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு வச்சுருக்காங்க. ஓகேவா? பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்றது. ஓகே, ஸோ அவரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜார்ஜ் பூல் அப்படின்றவருடைய ஸோ அவருடைய பார்த்திங்கன்னா பீரியட் எந்த பீரியடில் அவர் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1815 to 1864. ஓகேவா? ஸோ இது 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஜார்ஜ் புல் வந்து 1815 to 1864 வாஸ் born to a low class family and only received an elementary school education. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புவர் ஃபேமிலியில் தான் வந்து பிறந்திருக்காரு. பட் பார்த்திங்கன்னா அவருடைய எஜுகேஷன் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் தான் இருந்துச்சு. Despite that, he taught himself highly advanced mathematics and different languages as a teenager without any assistant. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் பாருங்கள், ஸோ ஸ்கூல் லெவலே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி லெவல் தான் வந்து அவர் படிச்சிருக்காரு. பட் அவருடைய டீனேஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை வந்து அவரே எந்த ஒரு அசிஸ்டன்ஸும் இல்லாமல் அவரே லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மேத்தமெட்டிக்ஸை பற்றி நிறைய அட்வான்ஸ்டாக அவர் நிறைய அவரே எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டார். ஓகேவா? ஹி ஸ்டார்டட் டீச்சிங் அட் ஏஜ் 16 and started his own school at age 19. ஸோ அவர் டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அவருடைய ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 ஏஜில் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் 19 ஏஜில் பார்த்தீங்கன்னா அவரே ஓனாக ஒரு ஸ்கூல்லையே வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பை ஹிஸ் மிட் 20s he had mastered most of the important mathematical principles in his day. ஸோ அவருடைய 20s ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிறைய மேத்தமெட்டிக்ஸில் வந்து நிறைய பிரின்சிபல்ஸ் வந்து நிறையா அவர் டெவலப் பண்ணியிருக்கார். ஓகேவா? ஸோ அவரே வந்து டிசைன் பண்ணியிருக்கார். ஓகே, ஸோ நிறைய ஓகே. ஸோ இதான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் மேக்ஸ்லேயே படிச்சுப்பீங்க. ஸோ நமக்கு அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பைனரி வேலிட் குவான்டிட்டி. ஸோ இப்போ நமக்கு பைனரி வேலிட் குவான்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத ஒரு லாஜிக் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எவ்ரிடே வி ஹாவ் டு மேக் லாஜிக்கல் டெசிஷன்ஸ் இல்லையா? ஸோ நாம் பார்த்திங்கன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் நிறைய லாஜிக்கல் டெசிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து சம் உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். ஷுட் ஐ கேரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் எவ்ரிடே? ஸோ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் என்ன பண்ணுறோம், டெய்லி எடுத்துகிட்டு போகிறோமா? எஸ் ஆர் நோ. ஸோ கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ டைப்பில். 8 - 10 = 10. இஸ் திஸ் ஆன்சர் கரெக்ட்? ஸோ பாருங்கள், இந்த ஆன்சர் வந்து கரெக்டா, எஸ் ஆர் நோ இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சென்னை இஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, எஸ் ஆர் நோ? வாட் டிட் ஐ சே எஸ்டர்டே? ஓகே, ஸோ 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. The first 3 questions thrown above, the answer may be true or false. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 3 கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எப்படி இருக்குது, நம்ம ரிப்ளை பண்ணக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்குன்னா எஸ்ஆர் நோ டைப்பில் இருக்குது. ஆனால் 4th கொஷின் அப்படி இருக்கா? அப்படி இல்லை. we cannot be answer is true or false. 4th கொஷினுக்கு நம்ம அப்படி ஆன்சர் பண்ண முடியாது. The sentences which can be determined to be true or false are called logical statement or truth functions. ஸோ நாம் வந்து இந்த கொஷின்ஸ்க்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணுறோம், எஸ்ஆர் நோ டைப்பில் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி ட்ரூத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த ரிசல்ட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் கால் ட்ரூத் வேல்யூஸ். ஸோ அதோடைய வேல்யூ ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து ட்ரூத் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடைய ரிசல்ட்ஸை.
the truth values depicted by logical constant 1 and 0. Okay, so பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆன்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1 or 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 1 அப்படின்னா என்ன அப்படின்னா 1 means true and 0 means false. The variable which can store these truth values are called logical variable or binary valued variables or Boolean variables, as this can store one of the two values of true or false. ஸோ இப்போ ட்ரூ அப்படின்னா நம்ம 1 அப்படின்னு சொல்லணும். ஸோ 0 அப்படின்னா ஃபால்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸை நம்ம என்னென்ன நேமில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் வேரியபிள் ஆர் பைனரி வேல்யூட் வேரியபிள்ஸ் ஆர் பூலியன் வேரியபிள்ஸ். ஸோ எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை ஆனால் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பூலியன் அல்ஜிப்ரா மேக்ஸ் யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் operations. The basic logical operations are and, or, not, which are symbolically represented by dot, plus, and by over bar as single apostrophe respectively. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா and, or, not அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அப்படின்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணலாம்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் அப்படின்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர். நாட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, பார் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் அப்படின்னா சிங்கிள் அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் கொட்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சிங்கிள் அப்போஸ்ட்ரோஃபி ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது டாட் ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, so next truth table. A truth table represents all the possible values of logical variable or statements along with all the possible results of given combination of truth values. இப்போ ட்ரூத் டேபிள் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ட்ரூத் டேபிள் ஏன் யூஸ் பண்ணுறோம், இட் ரெப்ரசன்ட் லாஜிக்கல் வேரியபிளாக ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் கொடுக்குற அந்த ரிசல்ட்ஸ், ஆல் த பாசிபிள் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிசல்ட்ஸை தான் நம்ம அந்த ரிசல்ட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ், ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரூத் டேபிளில் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒவ்வொரு பற்றி ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 3 ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்தோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். The AND operator is defined in Boolean algebra by the use of dot operator. It is similar to multiplication in ordinary algebra. ஸோ AND operator பார்த்திங்கன்னா Boolean algebraவில் டாட் அப்படின்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நார்மலாக பார்த்திங்கன்னா மேக்ஸில் நம்ம ஆர்டினரியாக நம்ம படிக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன் எப்படியோ அதே மாதிரி தான் இது. The AND operator combines 2 or more input variables so that the output is true only if all the inputs are true. ஸோ பாருங்கள், AND ஆப்ரேட்டரில் நம்ம 2 or more இன்புட் வேரியபிள்ஸை நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ அப்படி கம்பைன் பண்ணும்போது அதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரூவாக இருக்கும் அப்படின்றாங்க. எப்போ அப்படின்னா ஆல் இன்புட்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய அவுட்புட்டும் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The truth table for a 2 input AND operator is shown as below. ஸோ இப்போ நம்ம இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இதான் வந்து ட்ரூத் டேபிள். ஸோ இந்த டேபிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ we can take 2 inputs A and B. Okay, so Y அப்படின்றது is output variable, A and B input variable. ஸோ ஏல நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன், அதாவது 0. ஸோ பின்னு ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம். ஸோ அதுலேயும் 0ன்ற ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ ரிசல்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 0 தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏல 0 அப்படின்னு வேல்யூ எடுத்துக்கிறேன், அதாவது ஃபால்ஸ். பியில் 1 அப்படின்னு கொடுக்குறேன், அப்போ ரிசல்ட் என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும், அதாவது ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஏல இன்புட் வந்து ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிறேன், அதாவது 1. நெக்ஸ்ட்டு பியில் 0. ஸோ அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா ஃபால்ஸ், 0ன்னு கிடைக்கும். இப்போ ஏல ட்ரூ அதாவது 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு பியில் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1. ஸோ நம்ம மேலே பார்க்கும் டெஃபினேஷன்ஸில் ஸோ போத் இன்புட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னா அவுட்புட்டும் ட்ரூவாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ லாஸ்ட் இன்புட்ஸ் பாருங்கள். ஸோ போத் இன்புட் எப்படி இருக்குது, 1 1 அப்படின்னு நம்ம ட்ரூ வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ அவுட்புட் வந்து நமக்கு 1 கிடச்சிருக்கு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸோ எல்லாமே 0. ஓகே, ஸோ இது ஆர்டினரியாக பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன 0, பியோட வேல்யூ என்ன 0. ஸோ 0 × 0 0 ஃபஸ்ட் அவுட்புட். நெக்ஸ்ட்டு 0 × 1 0, 1 × 0 0, 1 × 1 1. ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கலாம்.
ஆக்சுவலாக வந்து இது சர்க்யூட்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் ஆப்ரேட்டரில் சர்க்யூட். ஸோ ஏ அப்படின்றது ஃபால்ஸ் சர்க்யூட், பின்றது ஃபால்ஸ் சர்க்யூட். அப்போ நமக்கு ரிசல்ட்டு 0 ஃபால்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? நம்ம இப்போ 2 ஒயர்ஸ் எடுத்துக்கிட்டோம், 2 இன்புட் ஒயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் அப்படியே வோல்டேஜ் லெவல். ஸோ அதை பற்றி நீங்கள் டீப் ஆஃப் ஃபிசிக்ஸில் லேர்ன் பண்ணுவீங்க. ஜஸ்ட் இதில் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபால்ஸ் இன்னொன்று ட்ரூ அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபால்ஸ்னு தான் கிடைக்கும். ஸோ போத் இன்புட்ஸும் நம்ம வந்து ட்ரூ அப்படிங்கும்போது கொடுக்கும்போது தான் நமக்கு சர்க்யூட்ஸில் பார்த்திங்கன்னா அவுட்புட்டும் ட்ரூவாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. The above two input and operation is expressed as y equal to a into b. ஸோ இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y equal to a dot b. ஸோ அண்டோடைய அண்ட் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதோடைய ஃபார்முலா என்ன, அது பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா y equal to a dot b அப்படின்றது. ஓகே, ஸோ பேலன்ஸ் ஆப்ரேட்டர்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.